பாண்டியன் ஸ்டோர்ஸ். கதிர் திட்டமிட்டு செய்த நாடகம் குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்க்கும் வகையில் மிகவும் உணர்ச்சிகரமாக அமைந்தது. கடுமையான வெப்பம் காரணமாக இந்த இரவு தூங்க முடியவில்லை என்று அம்மாச்சி கூறுவதிலிருந்து இந்த சம்பவம் தொடங்குகிறது. அதையே வாய்ப்பாக எடுத்துக்கொண்ட கதிர், உங்களுக்கு ஏசி, ஹீட்டர், வாஷிங் மிஷின் எல்லாம் இருக்கும் வீடு வேண்டுமென்றால் உங்கள் மகன் வீட்டிற்கே போய்விடுங்கள் என்று கடுமையாக பேசுகிறார். வீட்டில் வசதிகள் இல்லை என்று எப்போதும் குறை சொல்லுகிறீர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்து அவரை அமைதியாக இருக்கச் சொன்னாலும் கதிர் அதை கேட்காமல் வாக்குவாதத்தை மேலும் பெரிதாக்குகிறார். வீட்டுக்குள் இருந்த சண்டையை தெருவிலேயே கொண்டு வந்து இங்கே இருக்க விருப்பமில்லையெனில் நீங்கள் போகலாம் என்று வெளிப்படையாக கூறுகிறார். பாட்டியிடம் மன்னிப்பு கேட்கும்படி கேட்டபோதும் கதிர் மறுத்து அமைதியாகவே நிற்கிறார். அவருக்கு உண்மையில் அவரை அனுப்ப விருப்பமில்லை என்று சொல்லும்படி குடும்பம் கேட்டாலும் அதையும் அவர் சொல்லாமல் விடுகிறார். ஆனால் இந்த கடுமையான நாடகத்தை எல்லாம் உண்மையில் ஒரு திட்டமிட்ட நாடகம்தான். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த குடும்பத்தை மீண்டும் சேர்க்கும் முயற்சியாக கதிர் தன்னை வில்லனாக காட்டிக்கொள்கிறார். இந்த காட்சியை பார்த்த முத்துவேல் மனம் உடைந்து போகிறார். தன் அம்மாவை இப்படி அவமதிக்கப்படுவதைக் கண்ட குற்ற உணர்ச்சியில் தத்தளித்து அவர் உடனே ஓடிவந்து அம்மாவின் காலில் விழுந்து அழுகிறார். என்னை தவறாக நடந்து கொண்டேன், மன்னிச்சிடுங்க. இனிமேல் உங்களை பொன்னாக பார்த்து கொள்கிறேன் என்று கண்ணீர் மல்க மன்னிப்பு கேட்கிறார். இந்த உணர்ச்சி மிகுந்த தருணத்தில் முத்துவேலின் குடும்பத்தினர் அனைவரும், மருமகள்கள், பேரக்குழந்தைகள் காந்திமதியை சுற்றி நிற்கின்றனர். அவர்கள் அனைவரும் சேர்ந்து வீட்டிற்கு திரும்பி வாருங்கள் என்று பாசத்துடன் வேண்டுகின்றனர். இறுதியாக கதிரின் இந்த கடினமான ஆனால் புத்திசாலித்தனமான திட்டம் வெற்றி பெறுகிறது. முத்துவேல் தனது தவறுகளை உணர்ந்து குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் பாதை திறக்கப்படுகிறது. நேற்றைய எபிசோட்டில் பழனி தன்னுடைய மனைவி சுகன்யா கர்ப்பமாக இருப்பதாக மொத்த குடும்பத்தினரிடம் சொல்லியிருக்கிறார். இதனால் அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்றனர். ஏற்கனவே தங்கமயில் கர்ப்பமாக இருக்கிறார். அதைத் தொடர்ந்து இப்போது சுகன்யாவும் கர்ப்பமாக இருக்கிறார். தங்கமயில் கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை தெரிந்ததும் அவரை மீண்டும் வீட்டிற்கு வர சொல்லி கோமதி கூப்பிடப் போயிருந்தார். அதற்கு தங்கமயில், நான் இப்போதைக்கு எங்கும் வரவில்லை என்று சொல்லி முடித்துவிட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, இன்றைய எபிசோடு ஆரம்பத்தில் பழனியும் சுகன்யாவும் கோமதி வீட்டுக்கு வருகின்றனர். அப்போது பாண்டியன் வீட்டில் எல்லோரும் ஆளுக்கு ஒரு பக்கமாக இருக்க அனைவரையும் பழனி ஹாலுக்கு வர சொல்லுகிறார். பிறகு எல்லோரிடமும் ஸ்வீட் கொடுத்து சுகன்யா கர்ப்பமாக இருக்கும் விஷயத்தை சொல்கிறார். இதை கேட்டதும் கோமதி உட்பட எல்லோரும் சந்தோஷப்படுகின்றனர். ஏற்கனவே வீட்டுக்கு ஒரு குழந்தை வரப்போகிறது, இப்போது அடுத்த குழந்தையும் வரப்போகுது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றனர். அந்த நேரத்தில் பழனி செந்திலுக்கு போன் செய்து விஷயத்தை சொல்ல செந்திலும் வாழ்த்துக்கள் சொல்கிறார். பிறகு ட்ரீட் வைக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றனர். அடுத்ததாக பழனியும் கதிரும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது கதிர் பழனிக்கு வாழ்த்துகள் சொல்கிறார். பிறகு பழனி கதிரிடம், நீயும் சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கிட்டா நாம எல்லோரும் ஒன்னா வளர்ந்த மாதிரி நம்முடைய குழந்தைகளும் ஒன்றாக வளரும் என்று சொல்கிறார். அதற்கு கதிர், என்னால இப்போதெல்லாம் குழந்தையை பற்றி யோசிக்கவே முடியாது. முதலில் ராஜி IPS ஆகணும், நானும் பிசினஸ் கவனிக்கணும், அதற்கு பிறகு பார்த்துக்கலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிறகு அம்மாச்சியை உங்க கூட கூட்டிட்டு போறீங்களா என்று கேட்க, பழனி என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா என்று கேட்கிறார். குழப்பத்தில் பழனி, இல்ல, நம்ம வீட்டுல அப்பா அம்மா இதுவரைக்கும் இப்படி சண்டையே வந்தது கிடையாது. ஆனால் அம்மாச்சி இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் அவங்க 2 பேரும் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாங்க. இனிமேலும் அதுபோல ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்றுதான் யோசிக்கிறேன் என்று கதிர் சமாளிக்கிறார். ஏற்கனவே ராஜி அப்பா முத்துவேல் தனக்கு கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது முன்னாடி தன் அம்மாவோட கொஞ்ச நாள் வாழணும்னு ஆசைப்பட்டதால் எப்படியாவது அப்பத்தாவை அந்த வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கதிர் பிளான் போடுகிறார். ஆனால் கதிர் பேசுவதை பார்த்து ஏதோ சம்பவம் இருக்கு என்று புரிந்து கொண்ட பழனியும் அப்பத்தாவிடம் சென்று, நீ நம்ம வீட்டுக்கு வந்துரு அப்பத்தா என்று கூப்பிட, அதற்கு அப்பத்தா முடியாது என்று சொல்லிவிடுகிறார். நான் சக்திவேலுடன் சண்டை போட்டுட்டு அங்கிருந்து வந்திருக்கேன். இப்போ அவன் கூப்பிடாம நான் வந்தா, வீட்டுக்கு வந்தேன்னா அவன் என்கிட்ட மீண்டும் சண்டைக்கு வருவான் என்று சொல்லிவிடுகிறார். இதனால் கதிர் சோகமாக இருக்கிறார். இதை எல்லாமே ராஜி கவனித்து விடுகிறார். பிறகு ராஜியும் கதிரும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது இது பற்றி ராஜி கதிரிடம் கேட்கிறார். உனக்கு அப்பத்தான் நம்ம வீட்டுல இருக்கிறதுல எதுவும் பிரச்சனையா?
எதற்காக அப்பத்தாவை அனுப்பி வைக்க பார்க்கிற என்று கேட்கிறார். அதற்கு எந்த உண்மையும் சொல்லாமல் கதிர் சமாளித்து விடுகிறார். இப்படியாக எபிசோடு நிறைவடைந்தது. குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் அதே சமயம் ஒரு மறைமுகமான எமோஷனல் போராட்டத்தையும் அழகாக பதிவு செய்துள்ளது இந்த எபிசோடு. இரட்டிப்பு மகிழ்ச்சி. தங்கமயிலை தொடர்ந்து சுகன்யாவும் கர்ப்பமாக இருப்பது பாண்டியன் குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவான கலகலப்பான சூழலை உருவாக்கியுள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் எல்லோரும் ஒன்றாக சிரித்து பேசும் காட்சிகள் பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பழனி குழந்தையை பற்றி பேசும்போது கதிர் அதை நாசுக்காக மறுப்பது அருமையான காட்சி. அவனது மனைவியின் லட்சியத்தின் மீதான மரியாதையை காட்டுகிறது. தன்னுடைய மாமனார் முத்துவேலுக்கு கேன்சர் இருப்பதையும் அவர் இறப்பதற்கு முன் தன் தாய் உடன் வாழ ஆசைப்படுவதையும் கதிர் சாருக்கும் சொல்ல முடியாமல் தவிப்பது மிகுந்த எமோஷனல். சக்திவேல் கூப்பிடாமல் வரமாட்டேன் என்று அப்பத்தா ஈகோ பார்ப்பது யதார்த்தமான கிராமத்து பெரியவர்களின் குணத்தை காட்டுகிறது. இது கதிரின் முயற்சிக்கு பெரிய முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளது. கதிர் அப்பத்தாவை வீட்டை விட்டு அனுப்ப துடிப்பதை ராஜு கவனித்து கேள்வி கேட்கிறாள். உண்மையை மறைக்கும் உரித்தமான வழக்கு பாணியை இதிலும் கையாண்டுள்ளனர். ராஜியிடம் உண்மையை சொல்லியிருந்தால் இருவரும் சேர்ந்தே அப்பத்தாவை அனுப்பியிருக்கலாம். ஆனால் கதையை நீட்டிப்பதற்காக கதிர் உண்மையை மறைக்கிறார். இதனால் எதிர்காலத்தில் தேவையில்லாத மனக்கசப்புகள் வர வாய்ப்புள்ளது. ஒட்டுமொத்தத்தில் இந்த எபிசோடு சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமில்லாமல் நகர்ந்துள்ளது. ஒரு பக்கம் சுகன்யாவின் கற்பம், மறுபக்கம் முத்துவேலின் கடைசி ஆசையை நிறைவேற்ற கதிர் போடும் திட்டம் என கதைக்களம் விறுவிறுப்பாக உள்ளது.